ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஏதாவது குட் நியூஸ் மெய்பீத்துலேருந்து வரும்னு யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் எனக்கு வந்த மாதிரி தெரில. உங்களுக்கு யாராவது வந்துருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 செப்டம்பர் 2 3 வந்துருன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்கிற பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5 தான் 60 நாள் முடியுது அப்படின்றாங்க ரீபேயில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதை கேட்குறப்ப கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி எப்படினாலும் 5க்குள்ளே தானே சொல்லியிருக்காங்க. போனது போயிடுச்சு, இத்தனை நாள் போயிடுச்சு, இன்னும் 2 நாள் 3 நாள் தானே போனால் போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எம்டி சார் படம் போடுறத பற்றிலாம் பேசினாங்க. ஒரு சில படம் போடுறது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு எம்டி சார் வெளியே வந்தால் தான் சொல்யூஷன் என்னன்னே தெரியும். அதுக்கப்புறம் பணம் யாருக்கு எப்படி போகிறான்றது கூட அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முதல் எம்டி சார் எப்படா வெளியே வருவாருன்றிருக்கு. இன்றைக்கி பெயில் அப்ளை பண்ணி இன்றைக்கே வந்துடலாம், இல்லை நாளைக்கு அப்ளை பண்ணி ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சிலர் இல்லை ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா பட்சத்துக்கு எப்படியும் ஒரு 2 நாள் டைமாவது எடுத்துக்கணும்னு பார்த்தா அதுவும் எடுக்கலை. ஸோ எந்த நியூஸுமே முக்கியமான சேனல்லேருந்து வரும்னு பார்த்தோம், அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எப்படா வரும்ன்ட்டு. உண்மையிலே ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. நான் இதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் கோவப்பட்டு என்னை பேசி திட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. இன்னும் எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லலை. ஆனால் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா முந்தானத்து நைட்டு கேட்டாங்க. முந்தானத்து நைட்டு கேட்டப்போ மைவித்திரி என்னாச்சு பார்க்குறியா பார்க்கலையா அப்படின்னாங்க. கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். கோவம் வந்துருச்சு. எதுக்கு அப்படி பார்க்குறேன், ஃபுல்லாக பார்க்க வேண்டியதானே, எப்படினாலும் போடுவாங்கல்ல அப்படின்ட்டு. அவருக்கு பணம் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ற முடிவில் இருக்காங்க. அவர் உழைச்சி சம்பாரிச்சதுன்றனால அவர் கோவத்தில் பேசுகிறது கரெக்டு தான், நான் இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலும் நானுமே எங்கள் வீட்டுக்கார மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியே டக்குன்னு பணத்தை போட்டு விட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் அவர் வெளியே வரணுமே, வெளியே இன்னி வரல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம யாரை என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்பிக்கையோடு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் கேப்சா பார்க்க சொல்லி தான் அவர் சொன்னாரே தவிர வேறு எதுக்காகவும் சொல்ல. திருப்பி இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய மனுஷி அதாவது எங்கள் மாமியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா காசு என்னாச்சு ஏதாச்சும் வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை எங்கே அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டார் போல். அதையும் நேற்று என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது, இல்லாட்டி கொஞ்சம் வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆரம்பிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டே இருக்கும் டக்குன்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படி நம்மளை சோதிக்கிறாரா இல்லை என்ன மட்டும் தான் அப்படி சோதிக்கிறாரான்னு தெரியல. ஸோ உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரப்போ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரமாகவோ பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. குட்டி பாப்பாவுக்கு சளி இருமல் காய்ச்சலாகவே இருக்குது. ஸோ அவங்கள வச்சு ஹேண்டில் பண்ண கடைக்கு போயிட்டு வரவங்களையும் ஹேண்டில் பண்ணவங்களையும் பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டாக்டர்கிட்ட தான் போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா இந்த கடையில் அவ்வளோவா சேல்ஸ் இல்லை. அப்புறம் இதுக்கு கடையை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் எங்கள் வீட்டு பெரிய ஆளுங்க கேட்டிருப்பாங்க போல். அதாவது எங்கள் மாமியை கேட்டிருப்பாங்க போல். கை செலவுக்கு மட்டும் வர்றதுக்கு எதுக்குப்பா, அதை வச்சு எப்படிப்பா கடன் அடைக்க முடியும், முடிஞ்சால் பாரு, இல்லாட்டி யாருக்கா கை மாற்றி விட்டுரு அப்படின்ட்டுருப்பாங்க போல். ஸோ எங்கள் வீட்டுக்கார் அதையும் நேற்று நைட்டு உட்காந்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தார். உண்மையிலேயே ரொம்ப கேட்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு கடை ஆபத்தில் கை கொடுத்தது, கஷ்டத்தில் கை கொடுத்தது. இப்போ அடுத்தவங்களுக்கு அதை கொடுக்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கன்வீனியன்ட்டான அமௌண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பாப்பா கொஞ்சம் ஒரு வயசு 1.5 வயசு ஆகும்போது நீ வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதுக்கு ஓகே சொல்லியாச்சு. கன்வீனியன்ட்டான அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கை கொடுத்தது கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும். ஸோ அதை எனக்கு கை மாற்றி விட மனசு வரல. வாடகை கடை தான் இருந்தாலுமே பொருள் நம்மளோடது. அதை 8 வருஷமாக நான் வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கை மாற்றி வாங்கினது தான். நாளைக்கு என்னோடய ப்ரொஃபஷனல் நான் ஒரு வேலைக்கு போயிட்டாலும் கூட திடீர்னு எங்கள் வீட்டுக்காருக்கு வேலைக்கு ப்ரைவேட் ஜாப் தான். ஸோ நிப்பாட்டிட்டாங்கன்னா அவருக்கு ஒரு கவலையும் இல்லாமல் எலக்ட்ரிஷியன் தான் இந்த கடையில் உட்காந்துட்டாருன்னா ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாவது இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ இது இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சரி பார்க்கலாம் எது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ட்டு. உண்மையிலேயும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் 2 பேர் ஏதோ ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவே வீட்டில் சிங்கிள் பேரண்ட்டு சிங்கிளாக இருந்துட்டு ஏர்ன் பண்ணுறவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கவங்களும் இதுக்குள்ளே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவோம். உழைப்பை நம்பி தான் இருக்கோம். யாரும் உட்காந்து சாப்பிடன்னு நினைக்கல. கண்டிப்பாக வருவோம் நம்பி. அதே மாதிரி உழைச்ச காசு போகாது. எம்டி சார் வந்துடுவார். ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்தால் மட்டும்தான் எல்லாருமே மேடேற முடியும். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.